மக்களே 248வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா அந்த டீமே வந்துட்டாங்க. வந்து 2 பொண்ணுங்களையும் அடிச்சு பறக்க விடுதாங்க. உடனே பிராங்கி டென்ஷன் ஆயிட்டான். எங்க ஆளுகளே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி வரான். ஆனா ப்ளூனும் அயன் படி வச்சுட்டு பிளாக் பண்ணிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். ஆனா ப்ளூனுமே அடிச்சு நொறுக்குதான். மூஞ்ச பிடிச்சி பிசுக்க ஆரம்பிச்சிட்டான் அவன். யாரடா நீ அடிக்க வந்தன்னு சொல்லிட்டு ப்ளூனவே பிடிச்சி தூக்கிட்டான். பிராங்கி ஒன்னும் சாதாரண ஆள் இல்லைன்னு நினைக்கேன். பார்ல வேலை பார்க்குற நீ எதுக்கிட்ட எங்க ஆளுல அடிக்கிற நீ என்ன பெரிய இது நினைச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு மண்டையை பிடிச்சி தூக்கிட்டான். ஃபிங்கர் பிஸ்டல் சொல்லிட்டு கண்ணை கூத்தலான்னு வாரான். டே கொஞ்சம் பொறுமையாடான்னு சொல்லிட்டு லூச்சி அவன் கையை பிளாக் பண்ணிட்டு பிராங்கியை பிடிச்சிட்டு ஒரு கிக் பண்றான். பிராங்கி ஏர்ல போய் விழுதான். டேய் நம்ம மிஷனுக்கு இவன் உயிரோட தவடா அவனை கொன்றாடா சொல்லிட்டு இருக்கான் லூச்சி. உன்னை உசப் கத்துறான். டே இங்க என்னதான்டா நடக்கு? இவனால நான் ஷிப் யார்ட்ல பாத்துக்கணும். இவனுக்கு எதுக்கிட்ட ஒன்னு அடிக்க வரானுங்கன்னு சொல்லிட்டு எனக்கே ஒன்னும் புரியலடா. டே நீங்க எதுக்கிட்ட இங்க வந்திருக்கீங்க? பார்க்க வேற மாதிரி வந்திருக்கீங்களடா. என்னதான்டா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே அவங்க ரெண்டு பேரோட லிட்டில் சிஸ்டர்டா, அவங்கள ஏடா நீ அடிக்கன்னு சொல்லிட்டு பிராங்கி கத்திக்கிட்டு இருக்கான். அது மாதிரி என்னோட டாப் சீக்ரெட் பிளேஸ் இங்க எப்படா நீங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டே டாப் சீக்ரெட் பிளேஸோ என்னவோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் எவ்வளோ நாள் வந்து அண்டர் கவரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் வேர்ல்டு கவர்மெண்ட் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ சொன்னோன்னே உனக்கே புரிஞ்சிருக்கோம் இப்போ நாங்கள் எந்த ரீசனுக்கு நீங்கள் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு. பிராங்கி ஆல்ரெடி எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றான். இல்ல கட்டி ஃபிளேம்னு சொல்றாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி டாமோட ஆளு வந்து ஒருத்தன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். ஆனா அது நீ தானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் உங்களோட டிடெக்டிவ் ஒர்க்கு உண்மையில நீங்க வேற எவ்வளோ பண்ணிக்கிங்கடா, எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிச்சிங்களேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சரிடா அந்த முட்டாள் ஐஸ்பர்க் எங்கன்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். நாங்க அவனை கொன்னுட்டோன்னு சொல்றானுங்க. அவனுங்க சொன்ன ஒண்ணு பிராங்கி மிரண்டுட்டான். டேய் இன்னசென்ட் மாதிரிலாம் ஒண்ணு நடிக்காதடா, ஆல்ரெடி எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா ஐஸ்பர்க் ஆல்ரெடி சொல்லியிருக்கான். டே இந்த ஐலண்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதனால இதெல்லாம் வாங்கிட்டு நீ இங்க இருந்து கிளம்பின்னு சொல்லியிருக்கான். ஏன்னா நான் மட்டும் தான் டார்கெட்டா இருக்கணும்னு சொல்லிருக்கான் ஐஸ்பர்க். டாம் வந்து ஐஸ்பர்க் கொடுத்திருக்கான். ஆனா ஐஸ்பர்க் வந்து ஒன்னே நம்பி கொடுத்திருக்கான். அப்படிதானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. என்னன்னு பார்த்தா டாம்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் தான் சொல்லிருக்காரு. டே நான் உங்கள்ட்ட 2 பேரையும் நம்பி ஒரு பொருளை தரப்புறோம்னு சொல்லியிருக்காரு. அவர் கடைசியில எங்க மிஷன் முடிய போது நாங்க செக்மேட்டை நோக்கி வந்துட்டோம். ஏன்ஷியன் வெப்பன் ப்ளூட்டானோட ப்ளூ பிரிண்ட் எங்கடா கட்டி ஃபிளேம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அப்ப அவனுக்கு 2 தான் ஒன்னா இருந்திருக்கானுங்க. என்னடா ஃபிளேம்னு பேர் வச்சிருக்க, பேசாம பிராங்கின் வைன்னு சொல்லியிருக்கான் ஐஸ்பர்க். எதுனாலும் நீ கூப்பிட்டுக்கோன்னு சொல்லியிருக்கான். கட்டி ஃபிளேம் அதை குடுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வாய மூட்டான்னு சொல்லிட்டு சடனா கையை யூஸ் பண்ணி அடிக்கலான்னு பாக்குறான். ஆனா ஜெட்டு மாதிரி வந்து பிராங்கிவே அடிச்சு நொறுக்குதான் லூச்சி. இங்க என்னதான் நடக்கு? இவன் ஏன்டா ஜெட்டு மாதிரி பாஞ்சு வந்து அடிக்கான்னு சொல்லிட்டு உசப் பாத்துக்கிட்டு இருக்கான். அடிச்ச அட்ல ஒரு இடத்துல செவத்தை உடச்சிட்டு போயிட்டானுங்க அவனுங்க. இந்த ரூம் எதுக்கு இங்க வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ டிராப்டிங் ரூம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இல்லன்னா ப்ளூ பிரிண்ட்டை இங்கதான் ஒளிச்சு வச்சிருப்பானா, அதை நீங்க போய் தேடுங்கன்னு சொல்றாங்க. உன்னை எல்லாருமே உள்ள போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல கட்டி ஃபிளேம் ஐஸ்பர்க் டாம்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதிருக்கு. அவங்களோட ஓல்டு பிளேஸா தான் அது இருந்திருக்கு. இந்த பிக்சர் சொல்லிட்டு பக்கத்துல வாரான். டே அந்த பிக்சரை தொடாதான் சொல்லிட்டு பிராங்கி கத்திக்கிட்டு இருக்கான். அது என்னோட பெர்சனல் ஸ்பேஸ்டா, இதுக்குள்ள எவனும் வரக்கூடாது. ஏன்னா இங்க தாண்டா நான் வளர்ந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எங்களோட ஷிப் கம்பெனி வந்து வேலை பார்த்த இடம்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது வேர்ல்டு பெஸ்ட் ஷிப் ரிஸ்ட்மன் இடம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா 22 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சீனை காட்டுறாங்க. பழைய விஷயத்தை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிராங்கி பார்த்தா ஒரு குட்டி கப்பல் வந்துகிட்டு இருக்கான். பேட்டில் நம்பர் 8 சொல்லிட்டு பிராங்கி ஜெட் மாதிரி வந்துகிட்டு இருக்கான். ஆனா அவனை சீக்கிங் துரத்திக்கிட்டே வருது. அதுல அட்டாக்க போட்டுக்கிட்டு வரான். ஐஸ்பர்க் பாத்துடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வரான். ஆனா அடிச்சு நொறுக்கிருச்சு. அடிச்சல்ல ஸ்ட்ரெயிட்டா வந்து இங்க வந்து விழுந்துட்டு ஐஸ்பர்க் மேல. டேய் என்ன தடா பண்ண சொல்லிட்டு ஐஸ்பர்க் கத்துறான். பார்த்தா சீக்கிங்கே இடத்துல வந்து அடிக்க வருது. டேய் உன்னை ஹெல்ப் பண்ண அனுப்பி விட்டா நீ என்ன தேவையில்லாத பிரச்சனை இழுத்துட்டு வரன்னு சொல்லிட்டு ஐஸ்பர்க் கட்டுக்கிட்டு இருக்கான். டேய் அது என்னோட பிரிசிஷியஸ் பேட்டில் ஷிப்பே அடிச்சு நொறுக்கிச்சு, நான் டென்ஷன்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் நீ செஞ்சனால நம்ம இடமே அழிய பாத்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஐஸ்பர்க். டேய் இதுவே ஸ்கிராப் கிரீப் ஐலண்டா இந்த இடத்துல இருக்குது. இங்க இருந்து நான் எதனாலும் பண்ணுவேன், உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஐஸ்பர்க்கும் அவன ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சடனா பேசிக்கிறதுல கப்பலே யாரோ தூக்குறாங்க. போல தூக்கிட்டு ஒரு ஆளு தூக்கி வீசுறது வேற யாரும் இல்ல, அதான் டாம். கப்பலை பறக்க விட்டு எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு இருக்காரு. வேற ரோல் பண்றாரு அவரு. ஸ்ட்ரெயிட்டா கப்பலை தூக்கி தண்ணிக்குள்ள தூக்கி வீசுறாரு. அது கரெக்டா லேண்ட் ஆயிருச்சு. நல்ல ஷிப்பை ரெடி பண்ணியாச்சு. அப்படித்தானே யாக்காசுனான்னு சொல்றாரு. முதல்ல ஒரு தவளை வந்துச்சுன்னா அந்த தவளை தான் அது. நாளைக்கு மிச்ச வேலையை முடிப்போம். சரி நம்ம போவோமான்னு சொல்லிட்டு 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா தவளை ரிப்பீட்னு கத்திக்கிட்டே போகுது. இருங்க நானும் வாரேன் டாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்திட்டு போறாங்க வேக வேகமா. டாம் ஒர்க்கர்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க போயிட்டு கட்டி ஃபுல்லும் ஐஸ்பர்க் வேற எவ்வளவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நீ இன்னைக்கு ஒரு பேட்டில் ஷிப் ரெடி பண்ண, அது என்ன மாடல் சொல்லிட்டு கேட்கறான். அது 8வது மாடல், அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பிராங்கி. ஏன் டாம் இவன் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்றீங்க? அவன் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஐஸ்பர்க் கத்துறான். இவன் நம்ம 2 பேரும் கொல்ல பார்த்துட்டான், எதுக்கு இதெல்லாம் பண்ண விட்டுறீங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்பர்க் கத்திக்கிட்டு இருக்கான். வாய மூடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிராங்கி கத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா பிராங்கிக்கு அவனுக்கு சண்டை வந்துருச்சு. டேய் சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வருது. அது வேற யாரும் இல்ல, கொக்குற பாட்டி வருவாங்கல்ல, அந்த பாட்டி தான் அது. என்ன டாம் நீனுமா சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்றா. அது மாதிரி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். வரது இல்ல கட்டையா வருது கப்பல்ல வந்து பைரட்ஸ் எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணாங்களாமே அப்படியான்னு சொல்றான். பைரட் கிங் வந்து இறந்ததுக்கு அப்புறம் இங்க ஏகப்பட்ட பைரட்ஸ் வந்து ஆள்கள் வந்து அதிகரிச்சுட்டே போறாங்க. எல்லாரும் ஒன் பீஸ் தான் தேடி போறாங்கன்னு சொல்றாவா. இங்க ஏகப்பட்ட அக்கோலகுன்னு அப்பப்போ வரதுனால அயனையும் கட்டையும் வந்து வெளியூர்ல இருந்து தான் வேங்க வேண்டியதா இருக்கு. ஆனா அப்படி கொண்டு வர நேரத்துல இந்த பைரட்ஸ் வந்து ஏகப்பட்ட இடத்தை திருடிட்டு போயிருந்தாங்க. அது
போக கஸ்டமருக்கும் ஷிப்யார்டு மக்களுக்கு வந்து ஏகப்பட்ட சண்டை வந்துகிட்டே இருக்கு. இதுல நிறைய பேருக்கு வேலையும் போகுது. இதுல நாள் போக போக வாட்டர் செவனே வந்து மூழ்கி போய்கிட்டே தான் இருக்கு. இந்த வாட்டர் செவன் என்ன ஆக போகுதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காவா. கொஞ்ச நாள்ல இந்த ஊரே வந்து அழிஞ்சிரும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. உடனே பிராங்கி கத்துறா, நீங்க பைரட் ஷிப் ப்ளூ பிரிண்ட்லாம் வரையறீங்களா? அப்ப எனக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே டாம் நக்கலா சிரிக்கிறாரு. இதுல என்ன சிரிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே பிராங்கி, இது வரைக்கும் நான் பைரட் ஷிப்புன்னு சொல்லிட்டு எந்த ப்ளூ பிரிண்ட்டும் நான் வரைஞ்சதே கிடையாதுன்னு சொல்றான். அந்த ஷிப்ல வந்து மண்டோட படம் போட்டாங்கன்னா அது பைரட் ஷிப், அதுவே நேவி சிம்பிள் போட்டாங்கன்னா அது நேவி ஷிப். அவ்வளவுதான்டா. நான் வந்து ஒரு அற்புதமான வந்து ஷிப்பை ரெடி பண்றேன். அவ்வளவுதான். யார் இங்க இருந்து செயில் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களை நான் பண்ணி கொடுக்கறதாண்டா என்னோட வேலை. அதுதான் ஒரு ஷிப்மனோட வேலையும் இருக்கணும். அதுல தாண்டா ஒரு ப்ரௌடு, ஒரு கர்வமே இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா டாம் உட்காந்து வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன உட்காந்து நீங்க வரைதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐலண்டோட நம்பிக்கையை நான் உட்காந்து வரைதன்னு சொல்றாரு. வாட்டர் சவுனை வந்து நான் திரும்பி கொண்டு வரணும், அதுக்கு இதான் ஒரு வழின்னு சொல்றாரு. சரி இன்னைக்கு போய் படுத்து தூங்குன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவனும் போறான். பார்த்தா அடுத்த நாள் காட்டுறாங்க, கவர்மெண்ட் ஷிப் வந்து ஒரு ஷிப் வந்துகிட்டு இருக்கு. என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஜட்ஜ் எல்லாம் அதுல இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் கட் பண்ணி யாரா காட்டுறாங்கன்னா நம்ம டாம தான் காட்டுறாங்க. டாம அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. டேய் எங்க டாம குடுங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் ஐஸ்பர்க். எல்லாரும் கத்துறாங்க. டேய் இதெல்லாம் விடுங்கடா, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டாம் சிரிச்சுக்கிட்டே போறாரு. என்னன்னு பார்த்தா கப்பல்ல வந்து ஜட்ஜ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயே கூட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவங்கள. என்னன்னு பார்த்தா அவனுக்கு என்ன பழிய போட்டிருக்காங்கன்னா, கோல்ட் ரோஜர் வந்து ஒரு ஷிப்பை சேல் பண்ணிட்டு போனா, அந்த ஷிப்பை கன்சிடர் பண்ணி பில்ட் பண்ணி கொடுத்தது நீதானே அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து அக்யூசேஷன் பண்றாங்க. அவன் ஒரு வேர்ல்டு கிரிமினல், அதனால நீனும் வேர்ல்டு கிரிமினல் தான். இந்த என்னிஸ் லாபில ஒன்னு வச்சு நாங்க எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. டாம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கடா, டாம எக்ஸிக்யூட் பண்ண போறாங்களான்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து கத்திக்கிட்டு போறாங்க. டேய் நீங்க ஷிப்பை ரெடி பண்ணி கொடுத்ததுல ஒரு தப்பு கிடையாடா, ஆனா கிங் ஆஃப் த பைரட்டுக்கு நீ ரெடி பண்ணி கொடுத்த பத்தியா, அதனால தான்டா உனக்கு இந்த இது அப்படின்னு சொல்றாரு அவரு. நீ பண்ணனால ஏகப்பட்டவருக்கு அது பிரச்சனை வந்துருச்சு. அதுல வந்து டெத் பெனால்ட்டி உனக்கு கொடுக்குறோன்னு சொல்றாங்க அவங்க. டாம் வா போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பார்த்தா அவர் அப்படியே அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்காரு. சடனா டாம் பேச ஆரம்பிக்காரு. நான் ஒரு புதுசா ஒரு டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாட்டர் செவனுக்கே நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பண்றேன். அது ஒரு ரயில்வேன்னு சொல்றாரு அவரு. ஐலண்டே மூழ்கி போய்கிட்டே இருக்கு. நான் அதை ஒன்ன மட்டும் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காரு. இந்த ஊர் மக்களுக்கு அதுதான் ஒரு நம்பிக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த சீ ட்ரெயினை மட்டும் நான் பண்ணி முடிச்சிட்டோம்னா இந்த வாட்டர் செவனையே ஒரு நாள் காப்பாத்திரலாம்னு சொல்லிட்டு இருக்காரு டாம். வான்னு சொல்லிட்டு தரதன்னு இழுக்கிறாங்க. டேய் கொஞ்சம் பொறுங்கடான்னு சொல்றாரு ஜட்ஜி. சீ ட்ரெயினான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அவரு. ஆமா அது ஒரு பஃப் ஐலாண்டு. ஆமா ஒரு பஃப் ஸ்மோக் வரும். அது ஒரு ஷிப் மாதிரி தான், ஆனா அது ஒரு ட்ரெயின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லா மக்களையும் இங்க இருந்து கேரி பண்ணி இன்னொரு ஐலாண்ட்ல போய் இறக்கி விடும். அது உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு அவரு. என்னது ரயில்வேவா? அப்பெல்லாம் ஒண்ணு இருக்கவே இருக்காது. அக்வாலகன் வந்துச்சுன்னா எதனாலும் உடச்சு தள்ளிருன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கத்துறாங்க. வருது வெளில சீ கிங்ஸ் எல்லாம் வருவேன்னு சொல்றாங்க அவங்க. கவலைப்படாதீங்க, அது ஒரு சப்மர்ஜ்டு பண்ண ஒரு ட்ராக் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்னும் சீ ரயில்வேனா என்னன்னு புரியல. அது சர்ஃபேஸ்க்கு மேல ஒரு வேவ்ஸா போகும். அது மேல நம்ம கப்பல் அப்படியே கைட் பண்ணி மிதந்துக்கிட்டு ஒரு ஐலாண்ட்ல இருந்து கரெக்டா அடுத்த ஐலாண்டுக்கு போயிருன்னு சொல்றாரு அவரு. இது எல்லாமே மெக்கானிசம் மூலியமும் பெடல் மூலியமும் நடக்கிறது. நான் சொல்றத கேளுங்கன்னு சொல்றாரு அவரு. அது எவ்வளவு பெரிய சீக்கிங் வந்தாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஏகப்பட்ட மெட்டீரியலை இந்த ஐலாண்ட்ல இருந்து அடுத்த ஐலாண்டுக்கு அதை கொண்டு போகலாம். ப்ளூ பிரிண்ட் நான் கூடிய சீக்கிரத்தில் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஆனா கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் அந்த கப்பலை ரெடி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். இந்த சீ ட்ரெயின் வந்து என்னிஸ் லாபையும் கனெக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவனும் ஆமான்னு சொல்றான். என்னோட டெக்னாலஜி மட்டும் நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம்னா எல்லா மக்களும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஈஸியா போயிடலாம். வாட்டர் செவனுக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையாவும் இருக்குன்னு சொல்றாரு அவர். இதுக்கு எவ்வளவு நாள் டைம் எடுக்கும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. 10 வருஷம் சொல்றாரு அவரு. நீ சொன்ன 10 வருஷம் சொல்லிட்டு அந்த 10 வருஷம் ப்ரொபேஷன் டைம் தரேன். ஷிப் பில்டிங் இன்ஜினியர் டாமுக்கு வந்து எல்லாரும் வந்து கை கொடுங்கன்னு சொல்றாரு அவரு. டாம் வாட்டர் செவனை நீங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா 10 வருஷம் சாவு தண்டனை கொடுக்க பார்த்தாங்க. அதுக்குள்ள பார்த்தா அவருக்கு 10 வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா டைமிங் கொடுத்துட்டாங்க. உன்னை கொக்கரை பாட்டி சொல்றா, நீங்க இறந்துருவீங்கன்னு நினைச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உங்களை மன்னிச்சு விடுவாங்களா நினைச்சேன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐஸ்பர்க் பேச ஆரம்பிக்கான். நீங்க உண்மையிலே வேற ஒன்று பண்ணிருவீங்க போலுக்கு டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்க டின்னருக்கு ரொம்ப நன்றி. வாடா யாக்கா சொன்னா நம்ம இங்க இருந்து போவோம். எப்படி ஃப்ரண்ட் ரோல் பண்ணணும் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. டே என்னடா நீ இது செலிப்ரேட் பண்ணலையான்னு சொல்லிட்டு ஐஸ்பர்க் கேட்கறான். என்ன செலிப்ரேட்டா? என்னடா நீ பேசுற? நான் கோவத்துல இருக்குன்னு சொல்றாங்க. டே இந்த உலகத்துல கோல்ட் ரோஜர் கப்பல் மட்டும் தான் இந்த பைரட் கப்பலா இருந்துச்சா? அப்படி ஒரு சிறந்த கப்பலை ரெடி பண்ணிருக்காங்க. அவரையே கொல்ல பாக்குறான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். வேர்ல்டுலேயே வந்து ஷிப்ரிஸ்ட்மென்ட்ல நம்மால தான்டா பெரிய ஆளு. அவர் இப்படி அசிங்கப்படுத்த மாதிரி இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்களான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா டாம் நக்கலா சிரிக்காரு. ஏன் சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டாம்கிட்ட குதிச்சுக்கிட்டு வராம. இங்க ஒரு பக்கம் என்ன காட்டுறாங்கன்னா பிராங்கி தான் காட்டுறாங்க. அந்த தவளைக்கு எப்படி நீச்சல் அடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஐஸ்பர்க் சொல்றான், இவன் பாக்கே முட்டாள் மாதிரி இருக்கான். இவனை வெளியே அடிச்சு பத்திர வேண்டியதானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே அவன் பார்க்க தாண்டா முட்டாள் மாதிரி தெரியுதான். ஆனா அந்த சின்ன வயசுல எப்படிலாம் ஷிப் பில்ட் பண்றான் பாருடா.
அவன மாதிரி ஒரு ஆள் ஸ்கில்ஃபுல்லான ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். இந்த வயசுல பேட்டில் ஷிப் எல்லாம் வேற லெவல் பண்றான்னு பாருடான்னு சொல்லிட்டு இருக்காரு டாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனை பார்த்தேன்டா, அங்க இருக்க ஸ்கிராப் எல்லாம் வச்சுட்டு அவன் ஒரு வெப்பன் செஞ்சான் பாரு, அதுல தான்டா அவனை பார்த்து நான் மிரண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஓல்டு காய், என்னோட பேரண்ட்ஸ் என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, என்னை நீங்க கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கி வந்து கத்திக்கிட்டு இருந்திருக்கான் அவர்கிட்ட. இவனோட பிஹேவியரை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அதனால ஷிப்பை விட்டு அவனை இறக்கி விட்டுருக்காங்க. அதனால தான்டா இவனை நான் ஏன் கூட வச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். இவன் கொஞ்சம் டஃப்பான ஆளு தான்டா, எல்லாத்துலயும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பான். ஆனா அந்த வேர்ல்டுலயே வந்து ஷிப் பில்டிங்ல இவன் ஒரு சிறந்த ஆளா ஒரு நாள் வருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருங்க, நீனும் சிறந்த ஆளா வருவ, அவனும் சிறந்த ஆளா வருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு டாம். சரிடா, ப்ளூ பிரிண்ட் கூடிய சீக்கிரம் முடிச்சிருவேன், நம்ம ஷிப்பை தயார் பண்ண ஆரம்பிச்சலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவன் என்னனாலும் பண்ணிட்டு போட்டுன்னு சொல்றாரு டாம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ப்ளூ பிரிண்டே ஒரு வழியா முடிச்சிட்டாருன்னு நினைக்க அவரு. முடிச்சுட்டு ஐஸ்பர்க்கும் டாமுக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு வேலை பார்க்கல, இவன் தனியா உட்காந்து பேட்டில் ஷிப்பை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஐஸ்பர்க்கும் நல்லா இருந்து வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா பிராங்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு, நமக்கு ஹெல்ப் பண்ணவா வேண்டாவான்னு சொல்லிட்டு பார்த்தா அவனை டாம் எந்த வேலையுமே சொல்ல மாட்டேங்காரு. பார்த்தா அவனாவே எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாக்குசானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுது. பார்த்தா 4 பேரும் வேற லெவல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேலையை சீ ட்ரெயினே ரெடி பண்றாங்க, செஞ்சு தண்ணியில வைக்கிறாங்க. பார்த்தா அது உடஞ்சு தண்ணிக்குள்ள போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஷிப்பை ரெடி பண்ணி அப்படியே அனுப்பி விடுறாங்க. போற உள்ள சீக்கிங்லாம் அடிச்சு நொறுக்குது, பறக்க விடுது அவங்கள. எத்தனை வாட்டி செஞ்சாலுமே அவங்க கப்பலை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேலை பார்த்துட்டு நல்லா தூங்கிக்கிட்டே இருக்காங்க அவங்க. ஆனா ஊர் மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டே வராங்க, அழிஞ்சுக்கிட்டே போறாங்க, பசியால இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி இருக்காங்க அவங்க. என்னடா நம்மளாம் இவ்வளவு வீக் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸ்கிராப் ஹீப் ஐலண்டை நீங்க பாத்தீங்களாடா, அங்க ஒரு விஷயம் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா அவங்க அதை பண்ணி முடிச்சிட்டாங்களா, டாம் ஒர்க்கர்ஸ் வேலையை காமிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பார்த்தா கப்பலை வேற லெவலா ரெடி பண்ணிட்டானு அவனுக்கு. நாளா இதுல போக போறதுலடா, ஏன்னா ஷிப்பை ரெடி பண்ணதே கிரிமினல்டா, நான் போகலன்னு சொல்றாங்க. ஆனா மக்கள்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கப்பல் அப்படி கிளம்பி போய்கிட்டே இருக்கு. டே இது பெடலிங்க பாருங்கடா, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கப்பல் வேற லெவலா போகுது. மக்கள்லாம் என்ஜாய் பண்றாங்க. பார்த்தா டாம் அந்த 2 பேரையும் வச்சு வேலையவே முடிச்சிட்டாரு அவரு. கப்பலும் வேறவளா போகுது. ஐஸ்பர்க் அழ ஆரம்பிச்சிட்டான், ஆனா கொண்டாடுறானுங்க. முதல்ல அந்த கடல்லே வேறவளா போய்கிட்டு இருக்கு. எல்லா மக்களும் என்ஜாய் பண்றாங்க. டாமும் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் கம்பறதுங்க. See you, bye.